குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் அதில் அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதோட 10th தேர்ட் யூனிட்டில் இருக்க ப்ரோஸோட டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன், பேராகிராஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எதையுமே மெமரி பண்ணாதீங்க, ஃபுல்லாக அதை புரிஞ்சிட்டு ப்ரீஃபாக எழுத பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, பேராகிராஃப்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா உமனோட எம்பவர்மெண்ட் பற்றி. எம்பவர்மெண்ட்னா உமனோட பவர். உமன்ஸ் இப்போ எல்லா துறையிலையும் எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த லெசனே. சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் த உமன் க்ரீவ்ஸ் எக்ஸ்பெடிஷன். க்ரீவ்ஸ் எக்ஸ்பெடிஷன்னா கடல் பயணம் போகிற உமனோட சக்ஸஸ் ஸ்டோரி. உமன் அப்படின்னும் போது அப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம், ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் போயிருக்காங்க. உமனோட ப்ளூரல் தான் உமன். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ க்ரீவ்ஸ் எக்ஸ்பெடிஷன்னா என்னென்னா கடற்பயணம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் குரூப் எப்படி பண்ணாங்க, பெண்கள் படை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனே அதை பற்றினது தான். ஸோ இந்த பேராகிராஃபும் அதை பற்றினது தான். இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்டைட்டில் போட்டும் எழுதலாம், சப்டைட்டில் போடாமல் எழுதலாம். சப்டைட்டில் போட்டு எழுதுனா தப்புன்னு யாரும் சொல்லலை, பேப்பர் நீட்னஸாக இருக்கும் அப்படின்னு தான். நீங்கள் சப்டைட்டில் போடாமல் கூட எழுதலாம். நீங்கள் கொடுக்குற கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ பார்க்கலாம். உமன்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் ட்ரமெண்டஸ் இன்டு மெனி ஃபீல்ட்ஸ். அதாவது உமன்ஸ் இப்போ நிறைய விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சாதிச்சிட்ருக்காங்க. ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இன் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரீவ்ஸ் சர்க்கம் நேவிகேஷன். அதாவது கடற்பயணம் போனாங்க. உமன் அந்த பெண்கள் படை என்ன பண்ணாங்கன்னா கடற்பயணம் போனாங்க. எத்தனை நாள் போனாங்கன்னா உலகத்தை சுற்றி 254 நாள் கடற்பயணம் போய் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 254 டேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது கூட ஹைலைட் பண்ணி காட்டும்போது பென்சிலில் இதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள். அந்த கப்பல் பயணத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இப்போ போர் வந்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி இவங்க போன அந்த கடற்பயணத்துக்கு பேர் என்னென்னா நவிகா சாகர் பரிக்ரமா. ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்ட் இது, உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் voyage, இந்த கடற்பயணம் வாஸ் எ ப்ராஜெக்ட் நேம்டு. இந்த கடற்பயணத்தோட பேர் என்ன அப்படின்னா நவிகா சாகர் பரிக்ரமா பை த இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட்டால், இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் திட்டம் தான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமா. த மெயின் எய்ம் வாஸ் டு அச்சீவ் த நேஷ்னல் பாலிசி ஆஃப் த எம்பவரிங் உமன் டு அட்டைன் தர் ஃபுல் பொட்டன்ஷியல். அதாவது தேசிய கொள்கைப்படி உமனோட எம்பவர்மெண்ட், உமனோட பவரை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த நவிகா சாகர் பரிக்ரமா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா ஐஎன்எஸ்வி தாரிணி. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கீவேர்டு. 254 டேஸ் நவிகா சாகர் பரிக்ரமா, அப்புறம் இந்த மேக் இன் இந்தியா ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணிங்கிறது கப்பலோட பேர். இந்த கப்பல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கினது கிடையாது, இந்தியன் கவர்மெண்ட்டே உருவாக்கின ஒரு கப்பல். திஸ் voyage வாஸ் ஆல்சோ எம் டு ஷோகேஸ் மேக் இன் இந்தியா. அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் தான் இது. இனிஷியேட்டிவ் பை செயிலிங் ஆன் போர்டு இன்டைஜினஸ்லி பில்ட் ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற உள்நாட்டில் செய்யப்பட்ட கப்பலில் தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடற்பயணம் போக ஆரம்பித்தாங்க. இந்த செயில் போட்னா பயணக்கப்பல் குட் யூஸ் த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ரிசோர்ஸஸ். என்விரான்மெண்ட் அதாவது இப்போ இந்த கப்பல் போகிறதுக்கு தேவையான எல்லா இதுவுமே இயற்கை கிட்டேருந்தே வாங்கிக்கும். காற்றோட சக்தியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுச்சு, இது ஓடிச்சு. ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்னென்னா இதில் எந்த பொல்யூஷனுமே இந்த கப்பல்லேருந்து வெளியே வராது. அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் சச் ஆஸ் த விண்டு, காற்றோட சக்தியை பயன்படுத்தி தான் இந்த கப்பல் இயங்குச்சு. அப்புறம் இட் குட் கலெக்ட் அண்ட் அப்டேட் மெட்ராலஜிக்கல்னா வானிலை பற்றிய முன்னறிவிப்பு, ஓஷன் கடல் எப்படி இருக்குது, அப்புறம் கடல் அலைகள் பற்றின டேட்டா, ரெகுலர் பேசிஸ் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட். அதாவது டெய்லி நமக்கு வானிலை முன்னறிவிப்பு வருது இல்லையா? ஸோ அதை பற்றி எல்லாமே அப்டேட்டு டைமுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் என்னாச்சு அப்படின்னா இந்த கடல் பயணம் இவங்க மேற்கொண்டதே அதுக்காக தான். வானிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, வெதர் கண்டிஷனு, மெட்ராலஜிக்கல்னால் வானிலை பற்றின ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுவுமே ஒரு கீவேர்டு, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுவுமே ஒரு கீவேர்டு. உங்களுக்கு இதுலேயுமே கேட்கலாம், அப்ரிவேஷன்லையும் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. ஸோ அதை உடனுக்குடனே தெரியப்படுத்துறதுக்காகவும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடல் பயணம் போனாங்க. தியரட்டிக்கல் ட்ரைனிங். இந்த உமன் க்ரீவ் நான் சொன்னேன் இல்லையா, உமன் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா மொத்தம் 6 பேர் போனாங்க. எப்படி போனாங்கன்னா அண்டர்வென்ட் சம்
தியரட்டிக்கல் கோர்சஸ் அண்ட் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷனாக வானிலை பற்றிய முன்னறிவிப்பு வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக வானிலை மாற்றம் எப்படி இருக்குது, கடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அது தெரிய ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வந்து அனுமானம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை செய்யறதுக்காக தான் இவங்க வந்து போனாங்க. ட்ரைனிங் வாஸ் கிவன் டு ரிப்பேர் திங்ஸ். சப்போஸ் இப்போ கடலில் வந்து 6 உமன் வந்து 6 பெண்களுமே தனியாக தான் போகிறாங்க. இப்போ வந்து போகிறப்ப திடீர்னு கடலில் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம். அண்ட் டீல் வித் எமர்ஜென்சிஸ், ஏதாவது ஒரு அவசர காலநிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்குமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. வென் த வெதர் கெட்ஸ் ரஃப், திடீர்னு கடலில் போகும்போது வானிலை எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு வந்து காற்று ஸ்லோவாக அடிக்கும், திடீர்னு வந்து புயல் அடிக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள அனுப்புனாங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், தே அண்டர்வென்ட் தர் பேசிக் சேல் ட்ரைனிங் கோர்சஸ் இன் மும்பை. ஸோ இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க, இப்போ 254 நாள் கடல்லையே இருக்க போகிறாங்க 6 பேரும் அப்படின்னும் போது எங்கெங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்னா மும்பையில் வந்து அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் அண்ட் இந்த சவுதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி, அதுக்கப்புறம் வந்து மும்பையில் கொச்சியில், அதுக்கப்புறம் தேவியன் செல்டு ஐஎன்எஸ்வி மாதை இது 2 நமக்கு ஐஎன்எஸ்வி தார்னி ஐஎன்எஸ்ஐ மாதை டு மொரிஷியஸ். இந்த 3 பிளேஸுமே முக்கியம். எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த 254 டேஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா மும்பையில், கொச்சியில், மொரிஷியஸில் அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப் டவுன். தே வேர் ட்ரெயின்ட் ஆல்மோஸ்ட் 3 years. இந்த 254 நாள் பயணம் போகிறதுக்காக அவங்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்தாங்கன்னா 3 வருஷமாக பயிற்சி கொடுத்தாங்க. தீஸ் ட்ரிப்ஸ் வேறு டுட்டோரியல் ஃபார் தம் மேனேஜ் ஃபுட்டு அண்டு மற்றது வேறு எதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க இதில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, கப்பலில் போய் அவங்க என்ன பண்ண முடியும், ஸோ அந்த ஃபுட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது 254 நாளுக்கும் போதுமான மாதிரி, அப்புறம் தண்ணி, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணவும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. Conclusion, these are the factors responsible for all Indian women Indian Navy crew to carry out their expedition successfully. ஸோ உமனோட எம்பவர்மெண்ட், உமனோட பவரை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறது. ஒரு 6 பெண்கள் தனியாக வந்து கடலில் போய் பயணம் பண்ணி 254 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியறதுக்காக, உமனோட பவரை வந்து வெளி உலகத்துக்கு தெரியறதுக்காக இந்த லெசனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.